எல்லாம் கிரவுண்டுக்கு கொண்டு 1 2 3 4 5 6 6 cups in 6 years. For 6 years, I am the provincial champion. இந்த வருடம் நானே வந்து விட்டால் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நம்ம எஜமானுடைய நடையழக பாருடா. பார்க்க போறாரு. தட்டாத. நீங்க சும்மா இருங்கப்பா. அங்க பாருங்க, சேகர் எவ்வளவு பிரமாதமா ஆடுறாருன்னு. குதிரைக்காரப்ப யார் ஆட்டம் ஒரு ஆட்டமா குதிரை எடுக்கிற மாதிரி. அக்கச்சி சேகரம் ஒரே காலேஜ்ல படிக்கிறாங்களே, விட்டு கொடுத்துக்குவாங்களா? சேகர் இந்த வருஷம் சாம்பியன். பாருங்க, இந்த வருஷம் சேகர் தான் நிச்சயமா ஜெயிப்பாரு. ஜெயிப்பார். ஜமீன்தார் பணத்திலேயே படிச்சுட்டு அவர் ஏன் ஜெயிக்கிறது? இவன் யோக்கியனா இருந்தா தோத்து போகணும். அதுதான் நியாயம். முதலாளி ஆட்டமே ஆட்டம். வந்து பிஞ்சு போச்சு. உண்மையிலேயே இந்த கோப்பை மிஸ்டர் சேகருக்கு தான் உரியது. அவர் இன்று ஆடிய ஆட்டத்தை போல் நான் இதுவரை ஆடியதே இல்லை. மிஸ்டர் சேகர், ஓ பிரேமா, உனக்கு சேகர தெரியுமா? ஏன் தெரியாது? 2 பேரும் ஒரே காலேஜ்ல தானே படிக்கிறாங்க. தம்பி, பங்களாக்கு போலாம். குதிரைக்கார பையன் கிட்ட பேசிக்கிட்டு. நீங்கள் எல்லோரும் போங்கள், நான் வருகிறேன். சேகர், நீ முதலில் ஆடிய ஆட்டத்திற்கும் பிறகு ஆடிய ஆட்டங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம்? ஏன் அப்படி? முதல் ஆட்டத்துல நீங்க தோற்று போன உடனே உங்க முகத்தை நான் பார்த்தேன். மறுபடியும் கோபமா ராக்கெட்டை வீசி எரிஞ்சதையும் கவனிச்சேன். இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு இடையில தோல்வியை உங்களால தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு நிச்சயமா தெரிஞ்சு போச்சு. அதனாலதான். உண்மைதான் சேகர், உண்மைதான். என்னிடம் கொஞ்சம் கூட பழகாத நீ என் மனதை எவ்வளவு எளிதாக புரிந்து கொண்டான். உண்மையிலேயே எனக்கு ஒரு சகோதரர் இருந்தால் கூட இப்படி விட்டுக் கொடுத்திருக்க மாட்டான். இனிமேல் நீதான் என் சகோதரன். வா, என் வீட்டுக்கு போகலாம். லேடிஸ், என்னுடைய நண்பர் சேகர் இனிமே நம்ம வீட்டுல தான் தங்க போறார், நிரந்தரமா. எனக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்களோ அதே மாதிரி என்னுடைய நண்பர் சேகருக்கும் மரியாதை கொடுக்கணும். இன்னையிலிருந்து நான் வேற, அவர் வேற இல்லை. தெரியுமா? சேகர், உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? நல்லா தெரியுமே. மேனேஜர், என்னுடைய ஷவர்ல சேகருக்கு கொடுத்துருங்க. வேலை போலாம். அடுத்த தூக்கு. உன்னுடைய அன்பையும் நட்பையும் பெறதுக்கு நான் அப்படி என்ன செய்துட்டேன்? டென்னிஸ் ஆட்டத்துல உன்னுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்ததுக்காக என்கிட்ட இவ்வளவு வந்து செலுத்தணுமா? சேகர், டென்னிஸ் கோர்ட்ல எல்லாரும் என்ன பாராட்டினப்போ நான் வேற யாரையும் கவனிக்கல, உன் முகத்தை தான் பார்த்தேன். அந்த முகத்துல பொறாமை இல்லை, புன்னகை இருந்து. ஆனா அதே ஆட்டத்துல நீ ஜெயிச்சு நான் தோல்வி அடைஞ்சிருந்தேன்னா சேகர்,
என்னிடம் இல்லாத ஒரு உயர்ந்த பண்பு உன்னிடம் இருக்கிறது. அதனாலதான் நான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டேன். நான் ஏழ்மையிலேயே ஏமாற்றத்திலே வளர்ந்தேன். அதனால தோல்வியை பற்றி அவமானமோ பயமோ எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஆனா உன் விஷயமே வேற. வசதியான வெற்றியான சூழப்பட்ட நீ தோல்வியை கண்டு பயப்படுறது சகஜம்தான். ஆனால் சேகர், எவ்வளவு பணம் இருந்தென்ன, எவ்வளவு வசதி இருந்தென்ன, தன்னலமில்லாத அன்பை நான் கண்டதில்லை, தாய் அன்பை நான் அறிந்ததில்லை. என் தந்தை சதா சீட்டாட்டம், குதிரை பந்தயம், நைட் கிளப், இப்படியே காலத்தை கழித்து விட்டார். மாதத்திற்கு ஒரு முறை கூட என்னை அவர் பார்ப்பது அரிது. என்னை வளர்த்ததெல்லாம் சர்வன்ஸ், பட்லர்ஸ், குதிரைக்காரன், கூலிக்கு மாரடிக்கும் சுயநல கும்பல். என்ன இது? என்ன நடந்தது? நான் ஏதாவது தவறாக சொல்லிவிட்டேனா? மூச்சடைக்கு கடலில் மூழ்கி ஒரு முத்தை எடுத்து விட்டேன் என்று இருமாந்திருந்தேன். அந்த முத்தை நான் இழக்கப் போகிறேன். சேகர், சொல் சேகர், அந்த முத்தை மூச்சடக்கி மூழ்கி நீ எடுக்க வேண்டியதில்லை. அது உங்கள் குடும்ப சொத்து. நீ கட்டளையிடும் போது வர காத்திருக்கும் முத்து. ஆனால் என்ன ஆனா நீயோ பணக்காரன். என்ன போல தன்மான உணர்ச்சி கொஞ்சம் அதிகமாக உள்ளவன் பணக்காரரோட சேர்ந்து பழகிறது துணிந்து கூறிய கத்தி முனைய நாக்கால் நக்குவது போல மறந்த நிலையில நாளைக்கு என்ன பணத்தாசை பிடிச்ச சுயநலக்காரன்னு நீயே சொல்றதுக்கு முன்னால நானே விளைவிக்கிறது நல்லது இல்லையா தியாகு? சேகர், ஐ எம் வெரி சாரி. ஐ டோன்ட் நோ ஹவு டு. எனக்கு பேச தெரியாது. அதனால தான் வாய் தவறி குதிரைக்காரன்னு சொல்லிட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு சேகர். தியாகு, ஆமா சேகர், உன் சொந்த சகோதரன் மன்னிக்கிறது போல என்ன மன்னிச்சிடு. கோடி கோடியா பணம் இருக்கு சேகர், கோடி கோடியா பணம் இருக்கு. இருந்தாலும் நான் ஒரு பிச்சைக்காரன், தூய அன்புக்காக ஏங்கும் பிச்சைக்காரன். அன்பு பிச்சை எனக்கு போட மறக்காது சேகர். தியாகு, தயவு செய்து என்னை பற்றி தவறா நினைக்கிறேன். நாம ரெண்டு பேரும் தூரத்து நண்பர்களாகவே இருப்போம். சேகர், நானும் ஒரு நண்பனோட வாழ முடியும், அவனை வாழ வைக்கவும் முடியுங்கிறத எனக்கே நான் நிரூபிச்சேன். அதுக்கு ஒரு சான்ஸ் கொடு. வித்தியா, உனக்காக இல்லாவிட்டால் எனக்காக நீ இங்கே தங்க. சரி சொல் சேகர். சேகர், சரி சொல். சரி தியாகு. Good boy. Good boy. அம்மா, என்னடா சேகர், பெரிய துரை வீட்டு பிள்ளை மாதிரிலயே வந்திருக்க. எல்லாம் நம்ம சின்ன எஜமான் தியாகு இல்ல, அவர் தான் கொடுத்தாரு. அப்படியா? இத்தனை நாளா நீ படிச்சது, நாம் நல்லா வாழறது எல்லாமே அவர் தர்மம் தானே? அது மட்டும் இல்லம்மா, இனிமே நான் நடக்க கூடாதான். என்னடா சொல்ற? வெளியில பாருங்கம்மா, எனக்காக ஒரு பெரிய காரை கொடுத்திருக்கிறாரு. இனிமே நான் கார்ல தான் போகணுமா, கார்ல தான் வரணுமா, அவரோட தான் சாப்பிடணுமா, அவரோட தான் தூங்கணுமா, சதா சர்வ காலம் அவர் கூடவே இருக்கணுமா. சுருக்கமா சொன்னா என்ன அவர் தம்பி ஆக்கிட்டார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்பா. ஆனா உன் மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்கிற சின்ன எஜமா மனம் கோணாதபடி நீ எப்பவும் ஜாக்கிரதையா நடந்துக்கணும். சரி வாப்பா, சாப்பிடலாம். இல்லம்மா, சாப்பிடலாம் எனக்கு நேரம் கிடையாது. நான் உடனே போய் வானம்பாடியை பார்க்கணும். வானம்பாடியா? யாரு அது? ஆமா, அதாவது வானம்பாடினா வானம், டாக்டர் வானம்பாடிப்பா. பத்திரிகையில பார்க்கல, பெருசா போட்டிருப்பாங்களே டாக்டர் வானம்பாடி அப்படின்னு. இன்னைக்கு எங்க காலேஜ்ல லெக்சர் கொடுக்க போறாங்க. நான் சீக்கிரமா போய் லெக்சர் கேட்டு ஓடி வந்துடுறேன். இப்ப வந்துடுறேன்.